சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். பாரதிய ஹஸ்தகலா உத்சவின் இந்திய புவிசார் குறியீடு கைவினைப் பொருட்களின் கொண்டாட்டம் 2026 ஜனவரி 23 முதல் 26 வரை சென்னை சிட்டி சென்டரில் நடைபெறுகிறது. இதில் பாரதிய ஹஸ்தகலா உத்சவ் மூலம் பயிற்சி பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் என பலர் தங்களின் தயாரிப்பு பொருட்களை அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளில் காட்சிக்காக வைத்து விற்பனை செய்து வருகிறார்கள். என் பேர் கதிஜா. நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடையிலேருந்து வரோம். நாங்கள் பாய் நெசவு எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்க? இது சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கோம், பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பத்துல இருந்து இன்னும் ஸ்டால் போர்டு ஸ்டார்ட் பண்ணது? இது ஹேண்டிகிராஃப்ட்லேருந்து எப்போதுமே எங்களுக்கு தருவாங்க, ஆஃபர் எப்போதுமே உண்டு. சரி. കൈതോല കൊണ്ട് ചെയ്യുന്നതാ. കൈതോല ഞങ്ങൾ കേരളത്തിലുള്ള കരുനാഗപ്പള്ളി കൈതോല കൊണ്ട് ചെയ്യുന്ന ഉൽപ്പന്നങ്ങളാണ് ഇത്. எவ்வளவு இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்? എല്ലാ 50 തരം പ്രോഡക്റ്റുകളുണ്ട്. இப்போ கேரளால இருந்து இங்க வந்து ஒன் டே பண்ணிட்டு இருக்கீங்களா, மறுபடியும் கேரளாவே போயிடுவீங்களா? കേരള. உங்க நேம் மேம்? என் பேர் கலைவாணி மேடம். எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இது நெட்டி. இது நெட்டி இதில் தான் தஞ்சாவூர், தாஜ்மஹால், மதுரை மீனாட்சி அம்மன், இந்த எல்லாமே இது மாதிரி தான் பண்ணுறோம். இது மாதிரி தான் பண்ணுறோம். ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம ஆஃபீஸில் மூலியமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுல தான் இது எல்லாமே ஆமாம் இதுதான். ஆமாம். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி ஓகே. இதை கட் பண்ணி ஒன்று மேலே பூ மாடல் வரோம்னா பெரிய பூக்கு பக்கத்தில் சின்ன பூ, சின்ன பூக்கு அடுத்ததுல குட்டி பூ. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஓகே ஓகே. இது யாழி. நம்ம கோயிலெல்லாம் வச்சிருக்கோம்ல, அது இது யாழி. இதுக்கு பேரு நந்தி. நந்தி இருக்கும், நந்தி மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணி நந்தி நந்தி கோயிலெல்லாம் பண்ணுவாங்க, அந்த நந்தி மாதிரி. ஆமா. தேங்க்யூ. உங்க நேம்? ஹரிபிரசாந்த் பூபதி. எங்க இருந்து வரீங்க? தஞ்சாவூர் மறைமுகம். எவ்வளவு நாளா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எங்கள் அப்பா 6th ஜென்ரேஷனாக செஞ்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா 5th ஜென்ரேஷன் செஞ்சேன், நான் 6th ஜென்ரேஷனாக செஞ்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல எப்போதுல இருந்து எக்ஸ்போ போடுறீங்க? டூடேலேருந்து கம்மிங் 26 மண்டே வரைக்கும். தேங்க்யூ. உங்க நேம் சார்? என் பேர் தங்கம். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த புடவை மதுரை சுங்குடி புடவைன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 450 வருஷமா இந்த புடவை மதுரை வாழ் மக்கள் மூலமாக சௌராஷ்டிரா இடத்துலேருந்து தயார் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் இது சுங்குடி பெரியவங்க கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. பாட்டிமாருங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு கையில் முடிச்சு போட்டு தயார் பண்ணுவாங்க. அது பெரியவங்க கட்டுற மாதிரி தயார் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நவீனமான இயந்திர காலத்தில் மக்கள் காலேஜ் படிக்கிற, கல்லூரியில் படிக்கிற மாணவிகள், அரசு ஊழியர்கள் எல்லாரும் உபயோகிக்கிற மாதிரி ஒரு புது வெரைட்டிகள் நிறைய கலெக்ஷன் போட்டிருக்கேன். இந்த புடவை இப்போ தமிழ்நாட்டில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா ஊர்லையும் எல்லா மாநில மக்களும் விரும்பி வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் இது கைத்தேறினால அவங்களுக்கு வாங்கி உபயோகிக்கிறது நல்லா ஒரு ஈஸியாக இருக்குது. பாலிஸ்டர் போனவங்களும் தட் இஸ் காமனாக வெளியில் கிடைக்கும். இது நெசவு புடவை, ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிஷன் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதனுடைய விலை குறைந்தபட்சம் 800 ரூபாயில இருந்து 16,200 வரைக்கும் நான் இங்கே கொண்டாந்துருக்கிறேன். இன்னும் வேறு நிறைய ரகங்கள் இருக்குது. இது ஒரு 4 நாள் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கணும். எல்லா மாநிலமும் நல்லா அழகாக வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே சார், நன்றி. வணக்கம், என் பேர் மலர்விழி. நான் விழுப்புரத்தில் டெரக்கோட்டா ஐட்டம் பண்ணிட்டு வரோம். நாங்கள் 30 லேடிஸ் இந்த தொழிலை சக்ஸஸாக பண்ணிட்டு வரோம்.
ஆன்டி கிராஃப்ட்டுக்கு ஆன்டி கிராஃப்ட் மூலயமா காசி தமிழ் சங்கத்துக்கு போயிட்டு ஸ்டால் போட்டிருந்தேன். அடுத்தது ஆந்திராவில் போயிட்டு ஸ்டால் போட்டேன். இப்போ சிட்டி சென்டருக்கு இப்போ ஸ்டால் போட வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா சேல்ஸ் பரவாயில்ல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவ்வளோ. தேங்க்யூ. தேங்க்ஸ். வருவோம். உங்க நேம் சொல்லுங்க. వెంకటరామయ్య, నర్సాపూర్ లేస్ హ్యాండీక్రాఫ్ట్. ఈ ఐటమ్ వచ్చి పిల్లో కవర్స్ ఉంటాయండి, డ్రెస్సులు ఉంటాయండి, ఫ్రాక్స్ ఉంటాయి, స్టగ్స్ ఉంటాయండి, కోట్లు ఉంటాయండి. నర్సాపూర్లో ఫేమస్ అయిన మన ఆల్ ఓవర్ ఇండియాలో ఫేమస్ నర్సాపూర్లో ప్రొడక్షన్ అవుతుంది, ఎక్కడ తయారవుతుంది. ఇది మొత్తం హ్యాండీక్రాఫ్ట్ ఉంది, మొత్తం అంతా తయారు చేసి హ్యాండ్తో చేస్తారండి కంప్లీట్. ఈ వర్క్ని మన మోడీ గారు కూడా మొన్న ప్రశంసించారండి, మన మోడీ గారు, ప్రైమ్ మినిస్టర్ ఆఫ్ ఇండియా అండి. థ్యాంక్ యూ. தேங்க்யூ. உங்க பேர் ஐயா? இந்தா. நேம், உங்க பேரு? குஞ்சுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கண்ணாடி பாயா. கண்ணாடி. எவ்வளவு வருஷமா பண்றீங்க? இந்த சரவா இடுக்கி. உங்க நேம் சார்? நாகராஜன். எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், நான் இது வந்து ஒரு 32 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். பரம்பரை ஃபுல்லாக எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருமே இந்த தொழில் தான். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் புவிசார் குறியீடு 2007 கிடைச்சது. இது ஃபுல்லாகவே பரதநாட்டியம் சம்மந்தப்பட்ட நகைகள் மட்டும். ஆரம்ப காலத்தில் முன்னோர்கள் வந்து கோவில் தெய்வங்களுக்கு அலங்காரங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் நாங்கள் அதை இதுக்கும் டான்ஸுக்கும் மாற்றிருக்கோம். பரவாயில்ல. இந்த மாதிரி எக்ஸிபிஷன், இந்த மாதிரி இதில் அந்த டிசிஹெச் இந்த மாதிரி இதில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. சார் வணக்கம். உங்க நேம் சார்? என் பேர் சதீஷ்குமார் சாரங்கபாணி, மகாபலிபுரத்துலேருந்து வரேன். இது வந்து கைகளால் சேர்ந்த சிற்பங்கள் எல்லாமே. மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னாக்கா கற்சிற்பம் தான் அதிகமாக இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு வந்து ஹேண்டிகிராஃப்ட் போர்டு மூலயமா வந்து இது ஒரு ஆப்ஷனாக வந்து எங்களுக்கு கொடுத்து நாங்கள் நேரடியாக வந்து கஸ்டமரில் வந்து தொடர்பு கொள்கிற மாதிரி எங்களுக்கு வந்து உதவி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த கடை போட்டு இந்த இடத்துல வந்து எங்களோட வியாபாரத்தை பேர்க்கத்து பண்ணுறேன். மற்ற இடத்துல போனீங்கன்னா வாங்கி விற்பாங்க கடைகளில், இது நாங்கள் நேரடியாக செஞ்சு நேரடியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எங்களுக்கு ஹேண்டிகிராஃப்ட் போர்டு வந்து எங்களுக்கு கார்டு ப்ரொவைட் பண்ணி எங்களுக்கு இதை தராங்க. சரி, ஓகே சார், தேங்க்யூ. Your name, sir? My name is Mohammad Sahiluddin Sohail. I am from Karnataka, Bidar. Kindly explain the product details. Ma'am, this one black is zinc metal. Design is pure silver. Totally handmade. अपन लोग पूरा हाथ से ही करते हैं, मेरे फादर करते हैं. पूरा चांदी का काम रहता है इस पे. ये काम 500 years से कुछ चलते आता. ये हमारे पास ही बनता बिदर में ही, और ये बिदर में ही हम पूरा इसका मतलब पूरा बना के हम ही सेल करते इस पे. Thank you. உங்க பேர் சார்? నా పేరు తెలిసిటి మోహన్. ఇది కలంకారీ ఆర్టిస్టు. ఇది కలంకారీ ఓల్డ్ ట్రెడిషనల్ ఆర్ట్. శ్రీకాళహస్తి ఫ్రమ్ ఆంధ్రప్రదేశ్. శ్రీకాళహస్తి నియర్ తిరుపతి డిస్ట్రిక్ట్. కంప్లీట్ కయ్యాల. ఇది కంప్లీట్ కలంకారీ పెయింటింగ్, ఓల్డ్ ట్రెడిషనల్ వర్క్. Thank you, sir. சார், உங்க நேம், எங்க இருந்து வரீங்க? हम नेम रमेश कांतप्पा चित्रकार के कर्नाटका किन्नाल.
आर्ट, ये सब हम लकड़ी के काम करते हैं ना। सब ये वॉलपेट है, ग्राम देवती बनाते हैं, ये हैंगिंग वॉलपेट है, ये चौकी मणि है, ये लकड़ी का फ्रूट्स है, फ्रूट्स है, ये सब लकड़ी का है। हाँ? ये डॉल्स होते हैं, किन्नर का डॉल्स, ऐसा है, ऐसे शो के लिए आपको काम करते हैं। थैंक यू सर. வணக்கம் மேம், உங்க நேம்? അമ്മ കേരള ഭാഷ പറഞ്ഞാൽ മതിയോ? മതി. ഞങ്ങൾ ഇത് കൈതോലയിൽ നിന്നുണ്ടാക്കുന്നതാ. ഇത് ഞങ്ങൾ കൈകൊണ്ട് തന്നെ എല്ലാം പച്ച കൈത അറുത്ത് അതിന്റെ മുള്ള് കളഞ്ഞിട്ട് ഞങ്ങളത് കീറി പുളി പോലെ ആക്കിയിട്ട് വെള്ളം വെട്ടി തിളപ്പിച്ച് അതിൽ പുഴുങ്ങി എടുത്ത് 2 നാൾ വെയിലിൽ ഉണക്കി പിന്നെ ഇതുമാതിരിയെല്ലാം ഇത് വൈറ്റ് ആവുന്നത് ഇത് ഡൈ ചെയ്യുന്നത്. അത് എന്താ കളറിലല്ലേ ഇരിക്കുന്നത്. ഇത് ഒറിജിനലാ. ഇത് പുഴുങ്ങി എടുക്കുമ്പോൾ ഈ കളറാ നമുക്ക് കിട്ടുന്നത്. പിന്നെ അത് ഡൈ എടുക്കുന്നത്. അത് മാതിരിയൊക്കെ ജാസ്തി വേല ഇരിക്കുന്നതാ ഇത്. ரொம்ப കഷ്ടപ്പാടാ இதுக்கு. മുള്ള് നിറയെ കയ്യിലെല്ലാം കൊള്ളുണ്ട്. പിന്നെ എന്താ വലി എല്ലാം ഉണ്ട്. இதுக்கு കുത്തിയിട്ട് കാലുവലി. ഇത് ഒരു പാ നെയ്തെടുക്കുന്നത് 4 നാൾക്ക് ഒരു പാ. ഇത് ഡബിളാ. ഡബിളെന്ന് മെത്തപ്പ. நன்றி. தேங்க்யூ. உங்க நேம்? My name is Ravindra, madam. எவ்வளவு வருஷமா இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க? This is Puttapaka Telia Rumal double cut sarees, madam. ப்ராடக்ட் எவ்வளவு வருஷமா பண்றீங்க? This cotton dupatta, cotton sarees, or silks, natural day sarees. All sarees are available. Own manufacturer. I'm designer national award also. National award. தேங்க்யூ சார். వన్ పీస్ ఓపెన్ చేస్తాను. సిల్క్ దుపట్టా. నామ పేరు? ಮಂಜುಬಾಯಿ, ಪ್ರಾಡಕ್ಟ್? बಳ್ಳारी डिस्ट्रिक्ट, संडूर तालुक, कुशला कला केंद्र से आई। ये हमारा एक संस्था है। वो संस्था में 400 लोग काम करते हैं। கையிலே பண்றீங்க? हाथ से बन से सभी। இதுதான் ப்ராடக்ட் பண்ணுங்க. ये सभी मिलते ना, खरीद कर को लेते हैं हमें। वो नेचुरल। थैंक यू। तुम्हारा नाम है? मेरा नाम शेख गवसिया बेगम, आंध्र प्रदेश से। हमारा जिला नेल्लूर जिला उदयगिरी में ये आइटम तैयार होता है। वहाँ पे तैयार करके इधर एग्जीबिशन के लेके आए हम। ओके मैम, थैंक यू. प्रोडक्ट पति सोलूं. ये हमारा आइटम नक्शी डिजाइन है, वुडन कटलरी है। उधर पे उदयगिरी में हम बनाते हैं। पूरे 400 लोग आर्टिजन है, उधर पे काम करते हैं। मैं मास्टर हूँ, बच्चों को काम सिखाती। ओके मैम, थैंक यू. உங்க நேம் மேம்? அனுராதா. எவ்வளவு வருஷமா இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு 20 வருஷமா நான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தோடா ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா. ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இது நீலகிரியில இருக்கிற தோடா இன மக்களோட கைவினை பொருட்கள். இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 கலர் மட்டும் இருக்கும். ஒயிட் ஃபேப்ரிக், பிளாக், ரெட், இந்த 3 கலர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு டிசைனும் வந்து அந்த தோடா இன மக்கள் பெண்களோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. அந்த ஒவ்வொரு எம்ப்ராய்டரிக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு, ஒவ்வொரு பேர் இருக்கு. அது கிளாஸ் எடுத்தா ஒரு 1 hour வேணும். ஓகே மேம், தேங்க்யூ. எம்ப்ராய்டரி வந்து அவங்க செய்யறாங்க. நாங்க வந்து அதுக்கு
கஸ்டமைஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மட்டும்தான் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது கஸ்டமைஸ் விமன் பவருக்காக இந்த மாதிரி டேபிள் மேட்டு, இந்த ஜாக்கெட்டு, அந்த மாதிரி ஜாக்கெட், அந்த மாதிரி நம்ம என்னென்ன கஸ்டமைஸ்டு இப்போது ஒவ்வொருத்தர் வந்து குர்தா வேணும்னுவாங்க, அந்த மாதிரி செஞ்சு தருவோம். சாரீஸ் பண்ணி தருவோம். எல்லாமே செஞ்சு தருவோம். தேங்க்யூ. उर्दू तेलुगु मैम रिजिदा प्रोडक्ट पति कोकोनट शेल ब्रास कोकोनट शेल फुल्ली कोकोनट फोर कोकोनट இது பண்ணதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இது கோகனட் இந்த நீங்கள் வேற நாரி கேரளாக்கு பாருங்க சரி ஓகே தேங்க் யூ ஓகே your name ma'am Chitra from Dharwad, Karnataka. This is Kasuti work, hand woven. It's a GI product of Dharwad. So all what kind of hand. product what kind of product This work can be done on any product, like any textile. Yeah, fiber, like cloth, any cloth. Like mostly we'll do that kind of silk sarees. On the silk sarees we work, and next we work on the other cotton. Especially this is started with a cotton cloth, and later even we are doing it on a silk. And for sarees, for kurtis, for kurtas, dupattas. So you can see dupattas here. We have dupattas, and even for home decor, coasters, necklace, and everything. And even for the specs, covers, pouches, bags, on everything we can work. thank you your name sir ஆர் மீனாட்சி சுந்தரம். எனக்கு இது வந்து 35 வருஷமா நான் அந்த வேலை பார்த்துருக்கேன். எங்கள் ப்ராடக்ட் வந்து இது வந்து மண்டபம் தான். இது இந்துக்கள் மண்டபம். இது வந்து சிலுவத்தினால இது இந்த கிறிஸ்துவர் மண்டபம். அது செட்டு சின்ன பிள்ளைகள் விளையாடுமா அந்த செட்டு. ஏன்னா பரம்பரையாக வேலை பார்க்கறது. ஆமாம், 35 வருஷம் எங்கள் தாத்தா அப்பா காலத்தில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிவன்லாம் பார்க்க நாங்களே சிவனை படைச்ச மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் போகிற அந்த ஷோகேஸ் வைக்கக்கூடிய மீனெல்லாம் இருக்குது. அது வந்து ஊது பிரதிஷ்டாண்டு. அந்த சாம்பல் அதிலே வேணும்னா சின்ன பிள்ளைகள் பம்பரம் செய்யணும். okay sir thank you हमारा मशीन नहीं रहता नहीं, वो ओनली हाथ का कला है ये हमारा। हम परंपरा से हमारा ये चलते आ रहा। थैंक यू। மிஷின்ல பண்ணல ஃபுல்லா இவங்க ஃபுல்லா பண்றதுல கையில பண்றாங்க இந்த பெல்லா உங்க நேம் மேம் வனிதா ஸ்ரீ. இது வந்து தோவாளை மாணிக்க மாலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தோவாளைங்கிற ஒரு, அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தோவாளையில் மட்டும்தான் இந்த மாணிக்க மாலை செய்கிற கலைஞர்கள் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தோவாளையில் உள்ள அரளிப்பூக்கு தான் ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஒயிட்டாக இருக்கும், நல்ல ஒயிட்டாக இருக்கும். இது மாதிரி ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த மாணிக்க மாலை வந்து 6 தலைமுறையாட்டு திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம். ஸோ சித்திரை திருநாள் மகாராஜா, அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள மகாராஜா தான் இதுக்கு வந்து மாணிக்க மாலைன்னு பேர் வச்சாங்க. ஸோ பத்மநாப சுவாமி கோயிலுக்கு இது வந்து அணிவிச்சிருக்கும் போது இதை பார்த்துட்டு இது என்ன மாணிக்க கல் பதிச்ச மாதிரி இருக்குது, இது என்ன மாணிக்க மாலையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுலேருந்து இந்த மாலைக்கு வந்து மாணிக்க மாலை அப்படிங்கிற பேர் தொடங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணோட மேரேஜ் நடந்துச்சுல. ஸோ அவங்க வீட்டில் பூஜை அறையில் இந்த மாணிக்க மாலை டெக்கரேஷன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி ரொம்ப ஃபேமஸான மாலை. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா சீனா இந்தியா சீனா செகண்ட் சம்மிட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வருஷத்தில் வந்து இந்த மாணிக்க மாலை டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். பிரதமரே பாராட்டின ஒரு மாலைன்னா அது மாணிக்க மாலை. ஆமாம், தேங்க்யூ. இந்த வியூ உங்க பேருமா? பேர் தமிழரசிமா. ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க. ப்ராடக்ட் பேர் மாணிக்க மாலை. நாங்கள் 6 தலைமுறையாட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. ஆமாம், கல்யாண மாலை, இது கோயிலுக்கு. அப்புறம் மாணிக்க மாலைகள்னு கைவினை கலைஞர்கள் சங்கம் வச்சுருக்கோம். ஆமாம், சங்கம் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் பேர் இதில் இருக்கா, பொண்ணு வேற சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய. தேங்க்யூ மேம். சார், என் பேர் ரமேஷ். நான் மானாமதுரையிலேருந்து வர்றோம்.
இது வந்து கர்நாடக இசைக்கு தேவையான கடம். இந்த கடம் வந்து நாங்கள் வந்து பாரம்பரியமாக வந்து ஒரு 6 ஜெனரேஷனாக செஞ்சுக்கிட்டு வரோம். சுமார் 300 ஆண்டு காலமாக வந்து இது முக்கியமாக கர்நாடக இசையில் வந்து முக்கிய பங்காற்றிக்கிட்டு இருக்கு. இது வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னாடி தோன்றிய இன்ஸ்ட்ருமெண்ட்னு கூட சொல்லலாம். இது இன்ன வரைக்கும் சினிமா துறையிலையும் வந்து முக்கிய பங்காற்றிக்கிட்டு வருது. இதை நாங்கள் வழிமுறையாக வந்து செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். இது எப்படி சார் ஒவ்வொரு சவுண்டு ஒரு மாதிரி வருமா? இப்போ இது கிடத்துல வந்து நாங்கள் வந்து 12 வகையான ஸ்கேலில் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து இன்னைக்கு கூட வந்து ஒரு 20 கிடம் கொண்டு வந்தேன். இப்போ யதார்த்தமாக வந்து ஃபேஸ்புக் பார்த்த உடனே வந்து கலைஞர்கள் வந்து இது வரைக்கும் 14 கிடம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்க நாளை வந்து நான் உங்களுக்கு தட்டி காட்டுறேன். இப்போ இது ஒரு ஸ்கேலு, இது அதுக்கடுத்த ஸ்கேலு. இந்த மாதிரி ஒரு 10-11 வகையான ஸ்கேலில் வந்து இந்த கிடம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரைஸ் வந்து நாங்கள் 1500 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஒரே ப்ரைஸ் தான். தேங்க்யூ. నా పేరు నాగమణి, మాది నర్సాపూర్ లేసు. నేను 45 సంవత్సరాల నుంచి నర్సాపూర్ లేస్ బాగా చేస్తాను. ఈ లేస్లో మాకు బాగా అనుభవం ఉంది. ఏ మోడల్ అన్నా చేయగలుగుతాను. అలాగే ఎగ్జిబిషన్లకి అవి వెళ్తాను. ఇలాగే చేసుకోవాలని ఇంకా భగవంతుని ఆశిస్తున్నాను. పట్నం మునిబాబు, పూన మల్లికార్జున్ మా గురువు. మేము వెంకటగిరి, ఆంధ్రప్రదేశ్ వెంకటగిరిలో జామ్దాని కాటన్ మీద వీవింగ్. ఇది 2 సైడ్ ఒకే విధంగా ఉంటుంది డిజైన్. ఒక్కొక్క వాల్ హ్యాంగిల్ వచ్చి 25,000, 20,000 అట్లా రకరకాలుగా. కామధేనువు, 3 ఆవులు అట్లానే కాటన్కి 100 కౌంటింగ్. ఈ శారీస్ వచ్చి జైపూర్ అనమాట. జైపూర్ రాణులు వాళ్ళు ఇచ్చిన డిజైన్స్. ఇది కోహినూర్ వజ్రం అంటారు కదా, సెంటర్ ఇది కోహినూర్ వజ్రం టైప్ అనమాట వీవింగ్. దీని కాస్టింగ్ వచ్చి 25,000 రూపీస్. అట్లా రకరకాలుగా మేము ఇక్కడికి తీసుకొని వచ్చి ఇక్కడికి క్వాలిటీ అందించాను. చెన్నై ప్రజలు వచ్చి కొంటారనేసి ఆశించాం. చాలా మంది అడిగిపోయారు, రేపు వస్తాం ఎల్లుండి వస్తాం అని చెప్తున్నారు. కాబట్టి చాలా క్వాలిటీగా బాగుంటుంది. ఇండియాలో నెంబర్ 1 వెంకటగిరి జామ్దాన్ స్పెషల్. థ్యాంక్ యూ మేడం. தேங்க்யூ. உங்க நேம் சார்? മണി വെള്ളാൻ എന്ന് പറയും. ப்ராடக்ட் டீடைல்ஸ். ഇത് കണ്ണാടിപ്പ എന്ന് പറയും. കണ്ണാടിപ്പ ഇത് ഇടുക്കിയിൽ നിന്നാണ് വരുന്നത്. ഇടുക്കി ജില്ലയിൽ നിന്ന്. കേരളം. എന്തോ இது என்ன மெட்டீரியல்? ഇത് ബാമ്പു. ആ യെസ്. தேங்க்யூ சார். உங்க நேம் சார்? ரவிக்குமார். ப்ராடக்ட் டீடைல்ஸ். இது வந்து மதுரை சுங்குடி சாரீஸு. நம்ம மதுரை சுங்குடி சாரிக்கு வந்து ஜிஐ அத்தன்டிகேட்டட் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் இதுதான். ஜிஐ ப்ராடக்ட்ன்றது வந்து மதுரைக்கு சுங்குடி என்னன்னா மதுரைக்கு தான் ஃபேமஸ்ன்றதுக்காகத்தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் இதில் வந்து பவர்லூமும் வருது, ஹேண்ட்லூமும் வருது. இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து டை அண்ட் டை, இது வந்து ட்ரெடிஷ்னல் டை அண்ட் டை எல்லாம் நாங்கள் வந்து பண்ணுறோம். நேச்சுரல் டைஸ் கூட பண்ணுறோம். நேச்சுரல் டைஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. இப்போ வந்து நேச்சுரல் டைஸ் நாங்கள் திரும்பவும் பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன ப்ராப்ளம் வந்து ஒன்றே ஒன்றுனா லேபர் ஸ்கேர்சிட்டி மட்டும்தான். மற்றபடி ப்ராடக்ட் வைஸாக வந்து நல்ல வாண்டட் இருக்குது, நிறையா இருக்குது. வெரைட்டிஸ் நிறையா வந்துருக்கு. இப்போ நானே 36 வெரைட்டி கொண்டு வந்திருக்கேன் டிசைன். அந்த மாதிரி வந்து வெரைட்டி வந்து ஹேண்ட் ஒர்க்லேயும் வருது, மிஷின் ஒர்க்லேயும் வருது. ஹேண்ட் ஒர்க்குக்கு வேல்யூ நிறையா இருக்குது. ஹேண்ட்லூமில் டை அண்ட் டை பண்ணி நேச்சுரல்ன்றது இன்னும் நல்லா வந்து ரேஞ்ச் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கிறது வந்து 1500 அந்த ரேஞ்சில் இருந்து தான் கொண்டு வந்தோம். குவாலிட்டி உள்ளது மட்டும் கொடுக்கணுன்ட்டு குவாலிட்டி இது மட்டும் கொண்டு வந்திருக்கோம். லோ ரேஞ்சு இருக்குது, பட் லோ ரேஞ்சு வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போகும். இந்த இடத்துல இதான் போகுன்றதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொண்டு வர்றோம். அதனால தேங்க்யூ சார். சார், என்னோட பேர் வந்து சக்திவேல் மேடம். நான் ஒரு மாநில விருது பெற்ற கைவினை கலைஞர். எங்களோட ப்ராடக்ட் வந்து மரச்சிற்பம். இது வந்து கள்ளக்குறிச்சி புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெற்ற கள்ளக்குறிச்சி மரச்சிற்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தலைமுறைக்கு மேலே நாங்கள் இந்த தொழிலை செஞ்சுட்டு வரோம். எங்களோட கலைப்படைப்புக்கு வந்து 2021 புவிசார் குறியீடு மத்திய அரசு வழங்கியது. இது தமிழ்நாடு பூம்புகார் கைவினை பொருள் வளர்ச்சி கழகம் வந்து இதை பெற்று தந்தது எங்களுக்கு. இது காஸ்ட் ரேஞ்சுலாம் எவ்வளோ சார் வரும்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4000லேருந்து ஆரம்பிக்கும்.
ஓகே சார், தேங்க்யூ. காகை மரம், மாவலிங்க மரம், இந்த மாதிரி மரங்கள்ல இதை செஞ்சுக்கிட்டு வரோம். வார்னிஷ் பெயிண்டிங்லாம் கிடையாது. Gopakumar from Kerala, the master craftsman of Aranmula metal mirror. Actually, the mirror is bronze. What you see inside the frame is a bronze mirror. It's a combination of tin and copper. India's second GI, second geographical indicator. First is Darjeeling tea, second is Aranmula metal mirror. And it's an ancient craft of India. For 2,500 years back, these type of mirrors are used in India. And now only in Aranmula, there is a 300, since 300 years we are making the mirror, and we are transferred it to father to son, and that is going on. It's a traditional craft. And actually, the difference between this mirror and the ordinary mirror, we get the image from the backside by the coating of mercury. But here we get the image from the surface. So the image is reflected in that mirror, in the ordinary mirror. But here we get the without reflected image. That is a special scientific specialty of this mirror. Yeah, this one costs 4,500. The smallest one would cost 1,250. And the different models are here. Yeah. Thank you so much.